மருத்துவ பரிசோதனைக்கு கடந்து போனோம். அங்க எதுவுமே மிஸ்டேக் இல்லன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் என்று சொல்லி என்கிட்ட கேட்கிறது உண்டு. அப்பொழுது நானும் என்ன சொல்வது? நீங்க உங்க சைட்ல எல்லாம் நல்லா இருக்கு. ஆண்டவர் முன்னால் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீர்கள் என்றால், தடைகள் இல்லை என்றால், ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவருடைய திட்டம் உங்களில் நிறைவேறும் என்று சொல்லி விசுவசித்து காத்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் சொல்வதுண்டு. அல்லேலூயா! அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வழிகள் எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட குடுத்துட்டு, அவருடைய சித்தம் நிறைவேறும்படி நீங்க காத்திருக்கணும். எனக்கு இந்த வருஷமே ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு டைம் லிமிட் கொடுக்கக்கூடாது. படிச்சு முடிச்சு 6 மாசத்துக்குள்ளயே எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும். 1,00,000 சம்பளம் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு டிக்டேட் பண்ண தேவையில்ல. அவருக்கு தெரியும் எப்பொழுது கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நிச்சயமாக தெரியும். அவருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும், அவருடைய கரத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை அதிகமாக